ஒருவரை திடீரென தொடும்போது ஷாக் அடித்தது போல உணர்வு ஏற்பட காரணம் என்ன தெரியுமா? ஒருவரை எதிர்ச்சியாக தொடும்போது திடீரென ஷாக் அடிப்பது போன்ற உணர்வை நாம் அடிக்கடி அனுபவித்து இருப்போம். குறிப்பாக குளிர்காலங்களில் இந்த உணர்வை நாம் அடிக்கடி உணர்வோம். இது உங்களுக்கு மட்டும்தான் தோன்றுகிறது என்று நினைத்தால் அது தவறாகும். ஏனெனில் இந்த உணர்வு 90% மனிதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இதற்குப் பின்னால் உள்ள காரணம் என்னவென்று சிந்தித்து இருக்கிறீர்களா? ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் காரணம் இதற்குப் பின்னால் உள்ளது. ஷாக் அடிப்பதற்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன? ஒரு பொருளின் மேற்பரப்பில் மின்னூட்டங்களின் ஏற்றத்தாழ்வு காரணமாக நிலையான மின்சாரம் ஏற்படுகிறது. இரண்டு பொருட்கள் தொட்டு பின்னர் பிரியும்போது அவை எலக்ட்ரான்களை பரிமாற்றும். இதனால் ஒரு பொருளை நேர்மறையாக சார்ஜ் செய்து மற்றொன்று எதிர்மறையாக சார்ஜ் செய்யும். குளிர்காலத்தில் காற்று பொதுவாக மற்ற பருவங்களை விட மிகவும் வறண்டதாக இருக்கும். இந்த குறைந்த ஈரப்பதத்தின் அர்த்தம் இந்த மின்சாரத்தை மாற்றுவதற்கு காற்றில் ஈரப்பதம் குறைவாக உள்ளது. காற்று ஈரப்பதமாக இருக்கும்போது அது மேற்பரப்புகள் மற்றும் மக்களின் கைகளில் இருக்கும் மின்னோட்டங்களை சமன் செய்கிறது. ஆனால் காற்று வறட்சியாக இருக்கும்போது இந்த மின்னோட்டங்கள் மிக எளிதாக உருவாகின்றன, மேலும் நிலையான அதிர்ச்சிகளை ஏற்படுத்துகின்றன. குளிர்காலத்தில் ஷாக் அடிப்பது ஏன் அதிகமாக இருக்கிறது? மனிதர்களின் உடல் உட்பட குளிர்காலத்தில் வறண்ட காற்று அதிகமாக இருப்பதால் மேற்பரப்பில் நிலையான மின்னோட்டங்கள் உருவாகின்றன. மேலும் பாலியஸ்டர் மற்றும் கம்பளி போன்ற செயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட குளிர்கால ஆடைகளை அணிவது மற்றும் அகற்றுவது போன்ற உராய்வின் காரணமாக நிலையான மின்னோட்டத்தை உருவாக்குகிறது மற்றும் தக்க வைத்துக் கொள்கிறது. உட்புற வெப்பமாக்கல் அமைப்புகளும் காற்றை உலர்த்துகின்றன, இது நிலையான மின்சாரத்திற்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளை சாதகமானதாக மாற்றுகிறது. இந்த ஒருங்கிணைந்த காரணிகள் குளிர்காலத்தை மற்றவர்களை அல்லது பொருட்களை தொடும்போது குளிர்கால ஜாப்ஸ் என்றும் அழைக்கப்படும் திடீர் ஷாக் அடிக்கும் பருவகாலமாக மாற்றுகிறது. குளிர்கால ஜாப் எப்படி இருக்கும்? நகரும் போது ஆடைகள் மற்றும் காலணிகளை மேற்பரப்புகளுக்கு எதிராக தேய்ப்பது மின்னோட்டத்தை உருவாக்குகிறது. ஒரு மனிதரையோ அல்லது மின்னோட்டத்தை கடத்தும் பொருளை ஒருவர் தொடும்போது உருவாகும் மின் சமநிலையின்மை திடீரென சமன் செய்யப்படுகிறது. விரைவாக பாயும் எலக்ட்ரான்கள் கடத்திகளில் உள்ள வேறுபாட்டை சரிசெய்கிறது. இது ஒரு சிறிய தீப்பொறியை ஏற்படுத்துகிறது. எலக்ட்ரான்களின் இந்த திடீர் மாற்றத்தைத்தான் நாம் ஷாக் அடிப்பது போல உணர்கிறோம். இந்த திடீர் அதிர்ச்சிகளை எவ்வாறு தடுப்பது? குளிர்காலத்தில் இப்படி அடிக்கடி மின்னோட்டம் ஏற்படுவது மிகவும் பொதுவானது என்றாலும் அதிர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பை குறைக்க நீங்கள் பல நடவடிக்கைகளை எடுக்கலாம். காற்றில் ஈரப்பதத்தை சேர்க்க ஈரப்பதமூட்டியை பயன்படுத்துவது அடிக்கடி மின்னோட்டங்கள் ஏற்படுவதை குறைக்க உதவுகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.